சார் வணக்கம் சார். வணக்கம். சார் எஸ்ஐஆர் பணிகளுக்கு அப்புறமாக அந்த வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்க. இது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா சார்? இல்லை, அதிர்ச்சியாக இல்லை. ஏன்னா வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. வாக்காளர் பட்டியல் என்பது இன்னும் நிறைய பேர் சேரலாம். இப்போ இந்த இதில் தவறுதலாக விடுபட்டிருக்கிறவங்க அல்லது டெக்னிக்கல் ரீசனுக்காக அவங்க பேர் இல்லாததெல்லாம் கூட நம்ம இது ஃபைனல் லிஸ்ட் இல்லை. ஃபைனல் லிஸ்ட்டுனா நான் அதிர்ச்சி அடைவேன். ஏன்னா ஏறத்தாழ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா ஒரு 97 லட்சம் பெயர்கள் இருந்த லிஸ்ட்லேருந்து இப்போ நீக்கப்பட்டிருக்கிறது. அது இறந்த போயிருங்க எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், வெளி மாநிலங்களுக்கு வெளி இடங்களுக்கு போனவங்க குடியேறியவர்கள் எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம விவரமாக பார்த்தோம்னா தான் அதை பற்றி சொல்ல முடியும். ஆனால் இது ஒன்றும் பெரிய அதிர்ச்சி தரல. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு இதுவாக இருக்குது. பீகார் தமிழ்நாடை விட பாப்புலேஷனில் அதிகம், மக்கள் தொகையில் அதிகம். அதே போல் அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 234 சட்டமன்ற தொகுதி, அங்கே 243 சட்டமன்ற தொகுதி. அப்போ எல்லா வகையிலையும் நம்மளை விட அதிக வாக்காளர்கள் அங்கே இருக்காங்க. ஆனால் அங்கேயே 65 லட்சம் தான் ஃபஸ்ட்டு இந்த டிலிஷனில் வந்தது. அப்புறம் 25 லட்சம்லாம் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ தான், வேறு வழியே இல்லை. இறந்து போனவனை எங்கே போய் கொண்டு வர முடியும்? வேறு இடத்துக்கு பர்மனெண்ட்டாக ஷிஃப்ட் ஆனவனை கொண்டு வர முடியாது இல்லையா? அந்த ஆங்கிளில் அது பிரச்சனையாச்சுங்க. ஃபஸ்ட்டு பீகாரில் இது தொடங்கும் போது பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது. 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க, அது ஏதோ பெரிய இது மாதிரி நோக்கத்தோடு பண்ணுறாங்கன்னு வந்தது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம், நீங்கள் சொன்ன மாதிரி அதிர்ச்சின்னா, அங்கேயே 65 தான் போச்சு, இங்கே 97 போயிருக்குது. அப்போ இவ்வளோ போலி வாக்காளர்கள் இதில் இருந்தாங்களா? அதிகமாக தகுதி இல்லாதவர்கள் இத்தனை பேர் இருந்திருக்காங்களா? ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது, வெளியே சொல்கிறது, பப்ளிக்காக சொல்கிறது என்னென்னா, இந்த எக்ஸசைஸ் தொடர்ந்து நடந்துட்டு வர ஒரு யூஸ்வல் ஒன்று தான். புதுசாக இப்போ தான் எடுக்கலை, 52லேருந்து பல தடவை நடந்திருக்கு. இது பீரியாடிக்கலாக டு வீட் அவுட் தி டெட் பீப்புள். ஒரு கேள்வி வருது, ஒரு மாசம் மட்டும் டைம் கொடுத்தாங்கன்னா எல்லாருமே போய் என்ரோல் பண்ணிருப்பாங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதனால கூட ஒரு கோடி பேர் கிட்ட நீக்கிருக்காங்க அப்படின்னும் போது எல்லாரோட பேரும் அதில் சேர்க்கப்பட்டுச்சான்னு ஒரு கேள்வி வருது இல்லை சார்? அதாங்க சிக்கலே. இதில் என்னன்னா, இந்த சார் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர் லிஸ்ட் என்பது நமக்கு புதுசு இல்லை, பல முறை நடந்திருக்கு ஏற்கனவே. மோடி ஆட்சியில் 2014க்கு அப்புறம் இப்போ தான் நடக்குது. இப்போ ஏன் நமக்கு மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, அச்சம் வருதுன்னா, மோடியினுடைய ரோல் தான். எலெக்ஷன் கமிஷனுடைய பார்ட்டிசன் ரோல். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அது நடந்துட்டு இருக்குதுன்னு எதிர்கட்சிகள். தன்னிச்சையான அமைப்பு இல்லையா எலெக்ஷன் கமிஷன்? சுயேட்சையான அமைப்பு, தன்னிச்சை அல்ல, சுயேட்சையான அமைப்பாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இப்போ மோடி வந்ததுக்கப்புறம் அது சுயேட்சை தன்மை இழந்து விட்டது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதர் கமிஷனர்ஸ், இவங்களை தேர்வு செய்வது என்பது சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் இருக்கணும், ஜனநாயகம் பாதுகாக்கப்படன்னு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பொதுநலன் வழக்கு போடுறாங்க. அதை உச்ச நீதிமன்றம் விசாரித்து அதனுடைய விஷ்டத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. என்ன தீர்ப்புனா, ஆளும் கட்சி அல்லது கவர்மெண்ட் சார்பாக ஒருத்தர் இருக்கட்டும் அந்த செலெக்ஷன் கமிட்டியில், 3 பேர் கொண்ட கமிட்டி, இன்னொருத்தர் நாடாளுமன்ற மக்களவை எதிர்கட்சி தலைவர், மாநிலங்களவை இல்லை மக்களவை எதிர்கட்சி தலைவர் இருக்கட்டும். ஈ ரெப்ரசன்ட் த ஆப்போசிஷன், பிரைம் மினிஸ்டர் ரெப்ரசன்ட் த கவர்மெண்ட். மூணாவது தேர்ட் அம்பையர்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் யார் சீஃப் ஜஸ்டிஸாக அந்த நேரத்தில் இருக்காங்களோ அவங்க. அப்போ இந்த 3 பேர் சேர்ந்த 3 மெம்பர் கமிட்டி கேன் செலக்ட் தி சிஇசி அண்ட் அதர் கமிஷனர்ஸ் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன். அப்போ இது எந்த ப்ராப்ளமும், சந்தேகம், சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பால் இருக்கணும்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. அப்போ இது மாதிரி இருக்கலான்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தது. இதை ஏற்றுக்கிட்டு இருக்கலாம். இதில் என்ன ஒன்றும் பெரிய தப்பு இல்லைங்களா? 3 பேர் சேர்ந்து முடிவு பண்ண போகிறாங்க, அவ்வளோதானே. ஆனால் மோடி அரசு இதை மாற்று உடனடியாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நீங்கள் மாற்றணும்னு சொன்னால் ஒன்று அப்பீல் போனோம், அப்படி இல்லைன்னா நாடாளுமன்றத்தில் புதிய சட்டம் கொண்டு வரலாம், சட்ட திருத்தம் கொண்டு வரலாம்.
மோடி அரசு இந்த சட்ட திருத்தம், ஏன்னா அவங்களுக்கு பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டி இருக்கு, அதை பயன்படுத்தி சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஆளும் கட்சி சார்பாக கவர்மெண்ட் சார்பாக பிரதமர் இருக்கலாம், எதிர்கட்சி சார்பாக எதிர்கட்சி தலைவர் மக்களவையில் லோக்சபாவில் இருக்கட்டும். ஆனால் இந்த ஜட்ஜி இருக்கார் இல்லையா சுப்ரீம், அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் சொல்ற ஒரு கேபினெட் மினிஸ்டர்னாங்க. அதுவும் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாரு, அமித்ஷாவை போட்டாரு. அமித்ஷாவை பொறுத்தவரையில் வேறு, மோடி வேறு இல்லை. அப்போ 2 பேர் ஆயிடுச்சு கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் தகுந்த ஒருத்தர எலெக்ஷன் இல்லை, எதிர்கட்சி ஒன்னாயிடுச்சு. அப்போ ஆட்டம் தொடங்குவதற்கு முன்னால ரிசல்ட் அவுட்டு. இந்த 2 பேர் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதானே. இவர் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சா கூட என்ன, அது ஒன்றும் மெஜாரிட்டி. அப்போ அந்த ஆன்மாவை சிதைச்சாங்க. உச்சநீதிமன்றம் ஒரு சுயேட்சையான தேர்தல் ஆணையம் இருக்கணுன்றதுக்காக தான் தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யும் முறையில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும், இதில் எல்லா கருத்துக்கும் இடம் கொடுக்கணும், அது ஒரு நியூட்ரல் பாடியாக இருக்கணுன்றதுக்காகத்தான் அந்த தீர்ப்பை கொடுத்தாங்க. ஆனால் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் வேண்டுமென்றே உடனடியாக ஒரு சட்ட திருத்தத்தை செய்து அதை அரசாங்க மெஜாரிட்டி இருக்கிற மாதிரி அதை மாற்றினது இருக்கு பாருங்க, அந்த செலக்ட் கமிட்டியை. அப்போவே தேர்தல் ஆணையம் சுயேட்சை தன்மையில் இனி செயல்படாதுன்ற வந்துடுச்சுங்க. புரியுதுங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையம் அது எந்த நடவடிக்கை எடுத்தாலும் சந்தேகத்துக்கு உட்பட்ட ஒரு நடவடிக்கையாக தான் ஜனங்க முன்னால் பார்க்குறாங்க. மற்றபடி சார் என்பதை கடுமையாக எதிர்க்கணுன்ற அவசியம் இல்லை என்னை பொறுத்தவரையும். சரி, அந்த 1 மாச இடைவெளி மட்டும் தான். அதாவது இவ்வளவு அவசரம் ஏன், இவ்வளவு ஹரிபுரியில் இதை ஏன் பண்ணணும்? அதுவும் தேர்தல் தமிழ்நாட்டில் இன்னும் 12 மாநிலங்களில் வச்சுருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல், மேற்கு வங்காளத்தில் தேர்தல்லாம் சில மாதங்களில் இருக்கு. இதில் இந்த எக்ஸசைஸை நிதானமாக பண்ணியிருக்கலாமே. இப்போ உதாரணத்துக்கு 2021 சென்சஸ் நடந்திருக்கணும் கவர்மெண்ட் படி, 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கணும். ஆனால் 21 நடக்க வேண்டிய சென்சஸை 27 தான், 6 வருஷம் கழித்து தான் மோடி அரசு பண்ணுது. அதுக்கு பல காரணங்கள் சொன்னாங்க, கதைகள் சொன்னாங்க. கோவிட் வந்துடுச்சு, அப்படி சி ரஃபா இருக்குது, ஷிப்பு டஃப்பா இருக்குதுலாம் கதை சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியும் 24ல், சட்டமன்ற தேர்தலெலாம் நடத்த முடியும், அதுக்கெல்லாம் கொரோனா கோவிட் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சென்சஸை மட்டும் நடத்துறதுக்கு உங்களுக்கு 6 வருஷம் தள்ளி போடுவீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு எதிர்கட்சிகள் கோரிக்கை வச்சாங்க. இவங்க தான் இந்து என்று சொல்லடா தலை நிமிர்ந்து, இவங்க மதத்தின் பேரால் நாட்டு மக்களை ஒன்றிணைக்கணும்னு பார்க்குறாங்க. அது சாதியின் கணக்கு எடுத்தால் அந்த ஒற்றுமை குலைஞ்சிரும்ன்ட்டு இவங்க கேஸ்ட் பேஸ்டு அந்த சென்சஸை எதிர்க்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் இந்த டிலே பண்ணாங்களே தவிர வேற ஒரு காரணம் இல்லை. அப்போ இவ்வளோ 6 வருஷம் கழிச்சு சென்சஸை எடுக்கிற இந்த அரசாங்கம் தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு செய்யலாம், இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக செய்யலாம். இதை 1 மாதத்துக்குள்ளன்னு சொல்லி செஞ்சு அதில் ஓவர்லோடாகி அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்லாம், அதுதான் சந்தேகம் வருது. அதாவது இவங்க ரோல், இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மாற்றினது, இவங்க இஷ்டத்துக்கான ஆணையர்களை நியமித்தது, தேர்தல் ஆணையத்தை ஒரு கைப்பிள்ளை மாதிரி ஒரு கைப்பாவையாக மாற்றினதுனால அது எது செஞ்சாலும் இப்போ ஜனங்களுக்கு சந்தேகம் வருது. சரி, ஓகே சார். இப்போ அப்படியே தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்தோம்னா திமுக ரொம்ப குறியாக இருந்தாங்க. அதாவது ஒரு வாக்காளர் கூட நீக்கப்படக்கூடாது, அதாவது போலி வாக்காளர்கள் இழந்தவர்களாக விட்டுட்டா வாக்கு செலுத்தக்கூடிய இல்லை வாக்குரிமை உள்ள ஒரு வாக்காளர் கூட நீக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. மறுபக்கம் விஜய் அவர்கள் கூட ஒரு வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாங்க, எதிர்கட்சிகளும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படின்னும் போது ஒரு 1 கோடி அளவிலான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உண்மையிலே அத்தனை போலி வாக்குகள் இருந்திருக்கா, இல்லை எப்படி, என்னதான் சார் இது கணக்கில் வந்திருக்கு? இல்லை, இப்போ நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாதுங்க அவசரப்பட்டு. ஏன்னா இது ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்ம் சரியாக ஃபில்லப் ஆகாத இருக்கிறவங்களுக்கு கூட இதை விடுபட்டிருக்கலாம். அதாவது நம்ம அசியூம் பண்ண முடியாது. 97 லட்சம் பேர் விடுபட்டிருக்கிறார்கள்னா இப்போ அவங்க இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கு. என் ஓட்டு இருக்குதா, இப்போ நாளைக்கு நான் போய் பார்க்கணும், இந்த ஓட்டில் என் பேர் லிஸ்ட்டில் இருக்குதான்னு பார்க்கணும். இல்லைன்னா உடனடியாக நான் சேர்றதுக்கு இது ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு. அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் பொறுப்பு இல்லைங்க. ஒவ்வொரு வாக்காளர், ஒவ்வொரு குடிமகனுக்கும் தான் வாக்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு. இது இறுதி பட்டியல் கூட வச்சுக்கலாம் சார். இது ஒரு டிராஃப்ட் தாங்க, இது வரைவு பட்டியல் தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க.
இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, ம் 4 ஃபார்ம் கொடுத்தாங்க. என் பர்சனல் எக்ஸாம்பிளை சொல்கிறேன். 4 ஃபார்ம் கொடுத்தாங்க. நான் வந்து 3 தான் திருப்பி கொடுத்தேன் ஃபில்அப் பண்ணி. ஓகே ஏன் ஒரு ஃபார்ம் கொடுக்கலன்னா, என்னுடைய மூத்த மகன் வந்து வெளிநாட்டில் செட்டில் ஆகி அங்கேயே குடியுரிமை பெற்றுட்டாரு. ஆகவே அவருக்கு ஓட்டு தேவையில்லைன்னு 4ல் 1 போச்சு. அப்படின்னு எத்தனை பர்சன்ட்? 25%. 25% எங்கள் வீட்டிலே போயிடுச்சு. அப்போ இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இறந்தவர்கள் பேர் நீக்கப்படணுமா வேணாமா? அதே போல் நிரந்தரமாக வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்திலோ பெர்மனண்ட்டாக செட்டில் ஆனவங்க அது வந்து நீக்கப்படணுமா இல்லையா? அதே போல் வீடு மாறி போகிறாங்க, இங்கேயும் ஓட்டு இருக்கு அங்கேயும் ஓட்டு எழுதிடுறாங்க. இப்போ 2 இடத்துல டூப்ளிகேஷன் ஆஃப் ஓட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் வீட் அவுட் பண்ணணுன்றது சரியான முறை தான். ஆனால் இவ்வளோ அவசரப்பட்டு இவ்வளவு அதாவது அலங்கோலமாக பண்ணியிருக்க வேணாம், நிதானமாக பண்ணலாம். இப்போ கூட ஒன்றும் குடி முழுகில்லை. இது வந்து பார்க்கறதுக்கு தான் யூஜா தெரியுது 97 லட்சம். 65 லட்சம் நீக்கப்பட்ட பீகார்லேயே கடைசியில் 10-15 லட்சம் தான் டோட்டலாக நிராகரிக்கப்பட்டது, குறைக்கப்பட்டது. ஆனால் இங்கே 97 லட்சத்தில் அதாவது வாக்குரிமை போட தகுதியான யாரையும் தேர்தல் ஆணையம் இல்லை, அவங்க தாத்தா வந்தாலும் வாக்குரிமையை மறுக்க முடியாது. அதை வந்து சண்டை போடலாம், அதை சேர்க்க வைக்கலாம், அதுக்கு எவ்வளோ வழிமுறைகள் இருக்குது. இவங்க சொல்கிற மாதிரி திமுகவுக்கு என்ன பயம்னா, நான் சொல்கிறேன், திமுக வந்து ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி சார்பாக ஓட்சோரிக்காக பல இயக்கங்கள் நடத்துகிறாரு. அதை ஒரு பெரிய இயக்கமாக கொண்டு போகிறார், ஓட்டு கொள்ளையை. சமீபத்தில் கூட டெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் 2 லட்சம் பேரை திரட்டி நடத்தினார். அதே நாளில் தான் திருவண்ணாமலையில் இளைஞர் மண்டல மாநாடு நடத்தினாங்க. ஒரு வரி ஒரு வார்த்தை அதை பற்றி பேசலை, இந்த ஓட்டு கொள்ளையை பற்றி. ஏன்னா அது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம். ஓட்டு கொள்ளையை வடநாட்டில் பாஜக செய்கிற மாதிரி தமிழ்நாட்டில் திமுக கடந்த காலங்கள்லேருந்து பண்ணிட்டு தான் இருக்குது. அது இல்லைன்னு இருக்கு. திமுக மட்டும் தான் பண்ணுதா சார்? அதிமுக பாஜக திமுக அதிகமாக பண்ணுதுங்க. அதனால அதிகமாக அதுக்கு வந்து பயம் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சாரை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, உச்சநீதிமன்றத்தில் கேஸ் பண்ணாங்க, உச்சநீதிமன்றம் ஒன்றும் அதை தடை பண்ணலையே. சில திருத்தங்களை செஞ்சது, ஆதார்லாம் ஏற்றுக்கணும், நீங்கள் வந்து இதை சிட்டிசன்ஷிப்பை வெரிஃபை பண்ணுறது உங்கள் வேலை இல்லை, அதை கொஞ்சம் நெறிப்படுத்திச்சு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டே சார் அந்த இயக்கம் அந்த எக்ஸசைஸை வந்து தடுத்து ஸ்டேலாம் கொடுக்கலையே. அதனாலங்க நான் என்ன சொல்கிறேன்னா, ஓட்டு கொள்ளையை பற்றி ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி கரடியாக கத்திட்டு இருக்க ஆதாரங்களோடு, அதை பற்றி வாயே திறக்காத பீகாருக்கு போயெல்லாம் அதை பற்றி பேசிட்டு வந்தார் இல்லையா? தேர்தல் பிரச்சாரம் பண்ணாருங்க அவர், அவ்வளோதான். அதாவது ஓட்டு கொள்ளையை பற்றி தமிழ்நாட்டில் இவங்க பேசவே இல்லை, சைலண்ட் ஆயிட்டாங்க, சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. ஆனால் சாரை வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க. ஏன்னா என்னுடைய மனசு என்ன சொல்லுதுன்னா, இந்த இறந்து போனவங்க ஓட்டு, பர்மனெண்ட்டாக மாறினவங்க ஓட்டு, இந்த ஓட்டெல்லாம் திமுக கட்சிக்காரர்கள் மத்தியானம் 3 மணிக்கு கமிட்டிலயோ எல்லா பூத் லெவல்லயும் அதிமுகவோ இல்ல மற்ற கட்சிகளும் இருக்காங்க, யாருக்குமே தெரியாம திமுக மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஏங்க, சென்னை மாநகரத்தில் வாழ்பவன் என்ற முறையில் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, கள்ள ஓட்டில் இவங்க எக்ஸ்பர்ட்டுங்க திமுக. சென்னை எங்கள் கோட்டை, சென்னை எங்கள் கோட்டைன்றாங்களே, இந்த கோட்டை இப்படி தான் இருக்குது. அதனால் ஏன் இவங்க சாரை பற்றி இவ்வளோ கதறாங்க? ஆனால் அது இன்னும் முடியவே இல்லை, இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது அது. ஆனால் ஓட்டு கொள்ளை நடந்திருக்குது, ஆதாரத்தோடு ராகுல் காந்தி சொல்கிறாரு. அதை இவங்க பிக்கப் பண்ண மாட்டேன்றாங்களா, அதை பற்றி வாயே திறக்க மாட்டேன்றாங்களா? இது என்ன அதிசயம்? இப்போ ஜனநாயகத்தில் இதுவும் நடக்கக்கூடாது இதுவும் நடக்கக்கூடாது இல்லை இல்லை சார். அந்த ஓட்சோரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் எஸ்ஐஆர் கொண்டு வராங்க. எஸ்ஐஆர் வந்து திமுக வந்து பெருசாக நாங்கள் வேணான்னு சொல்ல, கொண்டு வர விதத்தை தான் வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை தான் விமர்சிச்சாரு. வேணான்னு எப்படிங்க சொல்ல முடியும்? பல முறை நடந்திருக்கு. இல்லை, கொண்டு வந்த முறையை தான் விமர்சிச்சிருக்காங்க. முதலமைச்சர் கொண்டு வந்த முறை, அது நடத்தப்படும் ஸ்பீடு, வேகமாக நடக்கிறது சந்தேகத்துக்கு. இது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்து மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கும்போது அது எதை செஞ்சாலும் சந்தேகம் வரதானே செய்யும். அதை தப்புன்னு சொல்ல. ஆனால் ஓட்டு கொள்ளையை பற்றி நீங்கள் வந்து அதிகம் அழட்டிக்கல, உங்கள் கூட்டணி தான் பண்ணுது. ஆனால் சாரில் இந்த சொல்கிறீங்கன்னா சம்திங் இஸ் ஹிட்டிங் யூ, உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ சிக்கல் வருது, அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் சாதாரண மனிதன்ற முறை. சரி, ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இது இறுதிய வாக்காளர் பட்டியல் இல்லை அப்படின்னு ஒத்துக்கலாம். 97 லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு 30 லட்சம் பேர் திரும்ப சேர்றாங்கன்னா கூட
இருந்தா கூட ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, ஒரு 50 லட்சம் பேர் சேர்றாங்க, சரி, சேர்ந்தா கூட 47 லட்சம் பேர் தான் சரி, விடுபடுறாங்க. சேர்ந்தா கூட 47 லட்சம் பேர் விடுபடுறாங்க அப்படின்னும் போது விஜய் அவர்கள் குரல் கொடுத்திருந்தாங்க ஜென்சி வாக்காளர் எல்லாம் போய் சேர்ந்துருங்க அப்படின்னு. அவங்க எல்லாம் திரும்ப சேர்ந்திருப்பாங்களா? இருந்தா கூட 50 லட்சம் வாக்காளர்கள் கரெக்டா வந்துருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, இது இப்போ எதுவும் நம்ம அவசரப்பட்டு கருத்து சொல்ல முடியாதுங்க. ஃபைனல் லிஸ்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும். ஆனால் விஜய் சொன்னது கரெக்டு தானே. அவருக்கு இருக்கிற வாக்கு வங்கின்றது மிக அதிகமாக ஜென்சி கிட்ஸ் தான். இளைஞர்கள், புது வாக்காளர்கள், முதல் தடவையாக வாக்கு போடுறவங்கெல்லாம் அவங்க வந்து பதிவு பண்ணணும், அதில் கராராக இருக்கணும்னு அவர் கட்சியினருக்கும் சொன்னாங்க. ஒவ்வொரு கட்சியும் திமுக இன்ஃபேக்ட் அவங்க சொன்னாங்களே தவிர எஸ்ஐஆரை எதிர்த்து கேஸ் போட்டாங்க, எஸ்ஐஆரை எதிர்த்து எல்லாம் பண்ணுறாங்களே தவிர களத்தில் பார்த்தீங்கன்னா முதலாளாக அவங்க தான் அந்த எக்ஸசைஸில் இன்வால்வ் பண்ணி செஞ்சது. இப்போ என் வீட்டுக்கே ஒரு அம்மா வந்தாங்க, சார் ஃபார்ம் திருப்பி கொடுத்துட்டீங்களா? நாங்கள் இல்லை, நான் இன்னும் கொடுக்கலன்னு. எங்கிட்ட கொடுங்கன்னாங்க. நீங்கள் யாருன்னு கேட்டேன். சார் நான் திமுக வட்ட பிரதிநிதி. நாங்கள் உங்ககிட்ட நான் எது கொடுக்கணும்? வேர் இஸ் தட்டு அந்த பிஎல்ஓ இல்லை, அவர் மேலே இருக்க, அவரை வர சொல்லுங்கள். நீங்கள் அவர் ஒழுங்காக நடந்துக்கிறாருன்னு கண்காணிக்க வேண்டியது தான் உங்கள் கட்சிக்காரங்க வேலை. நீங்கள் என்னவோ வந்துட்டு நீங்களே வாங்குறீங்க, இது சரியில்லையாண்ணா. அப்புறம் இந்த சத்தம் கேட்ட ஒன்று அந்த பிஎல்ஓட அந்த ஏம்மா நீங்கள் ஏம்மா கேட்குறீங்க? சார் சாரி சார், நாங்கள் கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இதை எதிர்ப்பதில் முதன்மையாக இருக்கிறாங்க. ஆனால் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்குறதுலையும் எக்ஸசைஸ் பண்ணுறதுலையும் இதில் தப்புன்னு நான் சொல்ல. ஒரு பக்கம் வந்து அதை நம்ம சரியில்லாமல் இருந்தால் அதை எதிர்க்கிறோம், அதில் நம்ம ஆளுங்க விடுபற்றக்கூடாதுன்னு சேர்க்கணும். ஆனால் இதில் என்னெல்லாம் கொடுமைன்னா, எடப்பாடி சொன்னார், ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் அதிமுகவில் நடத்துனாங்க, எல்லா ஃபார்மும் அவங்களே வாங்கின்னு போயிடுறாங்க. சில பிஎல்ஓ உரையாடலாம் ரிலீஸ் ஆச்சு பொது தளத்தில். அதாவது வந்து நீங்கள் போய் அந்த வட்ட செயலாளர்கிட்ட போய் கேட்டு வாங்குங்க உங்கள் ஃபார்ம்ன்றாங்க. ஸோ இட் ஹஸ் பின் ஹைஜாக்டு பை டிஎம்கே அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ எப்படி பார்த்தாலும் ஆளும் கட்சின்ற முறையிலங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எலெக்ஷன் கமிஷன் பண்ணால் கூடங்க அவங்களுக்குன்னு தனி ஸ்டாஃப் கிடையாது, அவங்களுக்குன்னு தனி அலுவலர்லாம் கிடையாது. வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்டு, பப்ளிக் செக்டர், இந்த மாதிரி ஆட்களை வச்சு தான் பண்ணுறாங்க. அப்போ ஆளுங்கட்சி வந்து அதில் வந்து தில்லுமுழு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்கட்சி ஓட்டை இப்போ பிஜேபி மேலே இவங்க சொல்கிற குற்றச்சாட்டை எங்கள் அதாவது எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகளெல்லாம் இல்லாமல் ஆக்கிடுவாங்கன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, அது உண்மைன்னு வச்சுக்கோம். திமுக எதிர்ப்பு வாக்குகள் நீங்கள் இல்லாமல் பண்ண மாட்டிங்களா? இந்த மாதிரி ஃபார்மெல்லாம் வாங்கின்னு போயிட்டு நீங்கள் வந்துட்டு தலையிடுறீங்க அதிகமாக. இது ஒரு சுயேட்சையாக இல்லையே, இது அங்கங்கே இருக்கிற ஆளுங்கட்சிகளுடைய திருவிளையாடல். அவங்களுக்கு சாதகமாக அவ்வளோதான். ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது இந்த பட்டியல் வெளியாகும் போது வந்து சென்னையில் வந்து முதலமைச்சர் தொகுதியிலேயே வந்து 37% வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உதயநிதி அவர்களோட தொகுதியில் ஒரு 35% நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இவங்களோட தொகுதியிலே 35%க்கு மேலே வாக்குகள், போலி வாக்குகள் இல்லை இப்போதைக்கு நீக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்க மாதிரிலாம் சார் இருக்குது. நான் அதிர்ச்சி அடையலைங்க. ஏன்னா திமுக சென்னையில் வந்து ஜெயிக்கிறதுக்கு இதுதான் மிக முக்கிய காரணம். இதுதான் காரணம்னு சொல்ல மாட்டேன். மிக முக்கிய காரணமாக இருப்பது இந்த கள்ள ஓட்டு, திருட்டு ஓட்டு தாங்க. அதை யாரை கேட்டாலும் சென்னையில் இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி வந்து முதல்வர் தொகுதியிலன்னு துணை முதலும் தெரியல, சென்னையில் இருக்கிற 16 தொகுதியிலையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா பல லட்சம் இந்த மாதிரி வாக்குகள் இருக்கும். அதனால் அது எனக்கு ஒன்றும் அதிர்ச்சி இல்லை. இந்த எக்ஸசைஸ் எப்போவோ நடந்துருக்கணும். ஓகே சார். அதனால் இது வந்து ஃபைனல் லிஸ்ட்டு வரட்டங்க. ஃபைனல் லிஸ்ட்டில் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்டை நான் ஒத்துக்கிறேன். ஓட்டு போட தகுதியான 18 வயசு பூர்த்தியான யாரும் விடுபட்டு விடக்கூடாது. அதில் நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அதே போல் இறந்து போனவர்கள், பர்மனெண்ட்டாக குடியேறியவர்கள், வேறு மாநிலத்து போனவங்க, இல்லை வேறு பூத்தில் இடம்பெற்று இருக்கிறதுன்றவங்க இதுலேருந்து எடுக்கப்படணும். அப்போ இது வந்து நடக்கிறது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. நடக்கணும், கரெக்டாக நடக்கணும். உள்நோக்கத்தோடு யாரும் எந்த பார்ட்டியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனோ இதில் காரியம் செய்யக்கூடாது. யார் செஞ்சாலும் ஜனநாயகத்துக்கு பேராபத்து தான். சரி, ஓகே சார். ரொம்ப விரிவாக உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார், நேரத்தை கொடுத்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு.